ஹாய் கைஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம கே.எஸ். துரை, செந்தில்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் லெஜெண்ட்ஸ் அவர்கள் நடிச்சு வெளியே வந்த லீடர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைனர்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம லெஜெண்ட் சரவணனும் அவர்களுடைய மகளும் தன்னுடைய மனைவி இறப்புக்கு அப்புறமா மெக்கானிக்கா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் ஹார்பரில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லன் அவர்கள் இல்லீகலாக கண்டெய்னர் வந்து ஸ்மகிள் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆண்ட்ரியா வந்துட்டு போலீஸாக இருப்பாங்க. அவங்க இவரை வேவு பார்க்கறதுக்காக நம்ம அவங்களோட க்ளோஸாக இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நம்ம இது பண்ணணுன்றதுக்காக இருப்பாங்க. ஸோ இவர் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மகிள் பண்ணுறது இல்லையா, அவர் நிறைய கார் வச்சிருப்பாரு. அந்த காரை வந்துட்டு நம்ம லெஜெண்ட் மெக்கானிக் இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட தான் சர்வீஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி டைமில் அவர் மூலியமா நம்ம இது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியா வந்துட்டு நம்ம லெஜெண்ட் அவர்கள்கிட்ட போயிட்டு அவருடைய கார்லலாம் நீங்கள் ஒரு பக் பொருத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு என்னுடைய கஸ்டமருக்கு நான் நேர்த்தியாக தான் இருப்பேன், உண்மையாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் இதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஸோ இதை வில்லன் நம்ப மாட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையை அமையுது. படத்தோடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிப்ரன் அவர்கள் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுதான் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் படத்துக்கு. சினிமோட்டோகிராஃபி பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. நம்ம டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ஷன் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு ஹீரோவையும் எப்படி வேணா காட்டலாம், எவ்வளோ அந்த அளவுக்கு சூப்பராக காட்டலாம், கதை தான் அங்கே ஹீரோன்ற மாதிரி சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஆஃப் அதை விட பெட்டராக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு சீன்ஸ்லையும் அவ்வளோ ட்விஸ்ட், கடைசி ஒரு 35 மினிட்ஸ்லாம் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக அடிச்சு தள்ளியிருப்பாங்க. ஸோ படம் ஓவராலாகவே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நல்ல கமர்ஷியல் மூவி பார்த்த ஃபீல் எனக்கு கிடைச்சது. எமோஷனலாக இருக்கட்டும், இல்லை காமெடியாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எல்லாமே என்ன தேவையோ அந்த அளவுக்கு நல்லாவே வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் படத்தில். ஸோ படம் ஓவராலாக ஒர்த்து தான். 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுப்பேன் நான் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக தான் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.